ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளினுடைய செய்தி மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இந்த நாளின் செய்தியுடைய தலைப்பு என்னவென்றால் வஸ்திரத்தின் வல்லமை. நீங்கள் பலமுறை இதை படித்திருக்கலாம். ஒரு புதிய கோணத்துல ஆவியானவர் நம்மளோட பேசுவாராக. வஸ்திரத்தின் வல்லமை. அப்படியானால் அந்த வஸ்திரத்தில் நடந்த அற்புதங்களை இங்க நாம் தியானிக்க போகிறோம். இது திருமறை தியானம். ஒருவேளை நீங்கள் சமயம் இருக்குமேயானால் நீங்கள் எங்களோடு கூட சேர்ந்து இந்த வார்த்தையை படிக்க அன்ப கேட்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது: 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சுஸ்தமாவே என்று தன் உள்ளத்திலே எண்ணிக்கொண்டாள். 2 காரியங்கள். ஒன்று, வஸ்திரத்தை ஆகிலும் நான் தொட்டால் நான் சுஸ்தமாவேன். 12 ஆண்டுகால பிரச்சனை, 12 ஆண்டுகால ஒரு போராட்டம், 12 ஆண்டுகால ஒரு வாழ்க்கையின் ஒரு புயல். வேதம் சொல்லுகிறது, அவள் சிந்தித்த வார்த்தை தொட்டாள் சுஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்திலே எண்ணிக்கொண்டாள். எண்ணினாள், தொடர்ந்து பின்னாக வந்தாள், வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சுஸ்தமானாள். இது படித்த வசனம் தான், தெரிந்த வசனம். அதே மத்தேயு சுவிசேஷத்துல 14ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் திரும்ப அந்த வாசல்கிறது, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேணும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். தொட்டை யாவரும் சுஸ்தமானார்கள். பயன்படுத்தப்பட்ட வார்த்தை வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேணும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். இப்படி ஆகிலும் வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் நான் தொட வேண்டும். வேதம் சொல்கிறது, தொட்ட யாவரும் சுகமானார்கள். அதனால ஆரம்பத்துல சொன்னது போல அன்பார்களே, வஸ்திரத்துல என்ன மேன்மை. அந்நாட்களிலே இருந்த யூதர்கள் அது அவருடைய பாரம்பரிய கலாச்சாரமான ஒரு உடை. இதை நாம் வாசிக்கிறோம். என்னாவது புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரிடத்திலே பேசி அவர்கள் தங்கள் தலைமுறை தோறும் தங்கள் வஸ்திரங்களின் ஓரங்களிலே தொங்கல்களை உண்டாக்கி ஓரத்தில் தொங்கல்களை நாடாவினாலே கட்ட வேண்டும் என்று அவர்களுக்கு சொல் என்றார். இது ஒருவேளை உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். கர்த்தர் மோசேயை நோக்கி இஸ்ரவேல் புத்திரரிடத்திலே பேசி அவர்கள் தங்கள் தலைமுறை தோறும் தங்கள் வஸ்திரங்களின் ஓரங்களிலே தொங்கல்களை உண்டாக்கி அதன் தொங்கல்களிலே இளநீல நாடாக்களை கட்ட வேண்டும் என்று அவளுக்கு சொல் என்றார். இது தேவனுடைய ஒரு வார்த்தை, இதனுடைய கட்டளை. இந்த வார்த்தை இப்படிப்படுவது கட்டளை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே சில குறிப்புகளை உங்களை நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். சற்று புரிந்து கொள்வது கடினமானாலும் ஆவியானவர் நமக்கு அதை வெளிப்படுத்துவாராக. அந்நாட்களிலே யூதருடைய உடைகள் சற்று வித்தியாசமானது. நம்ம படித்தது போல அவர்கள் நீண்ட உடைகளை அணிந்திருந்தார்கள். இன்றைக்கு காலங்கள் மாறி மாறி இளமையில ஷார்ட்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க, ஆண்களும் பெண்களும். ஆனால் நாட்களில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். அவர் சொன்ன வார்த்தை, ஓரத்தின் தொங்கல்களிலே இள நீல நாடாக்களை கட்ட வேண்டும். அவருடைய கருத்து என்னவென்றால் லாங் ஸ்லீவ்ஸ். அதாவது அன்றைக்கு அவர் அணிந்திருந்த உடைகள் எல்லாமே நீண்ட பாரம்பரியமாக. அது மட்டுமல்ல, அவருடைய உடைகள் நீண்ட உடைகள் மட்டுமல்ல, அன்பானோடு அவருடைய ஒவ்வொரு காரியங்களிலுமே தேவனுடைய வார்த்தையை அவர் நிறைவேற்றினார்கள். இன்றைக்கு நான் சொல்ல வந்த செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். தேவனுடைய கட்டளை. அடுத்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது. அடுத்த வார்த்தை, நீங்கள் பின்பற்றி சோரம் போகிற உங்கள் இதயத்துக்கு உங்கள் கண்களுக்கும் ஏற்க நடவாமல் என்பதை கவனிக்க வேண்டும். சொல்லப்பட்ட வார்த்தை உங்கள் இதயத்திற்கும் உங்கள் கண்களுக்கும்
ஏற்க நடவாமல். இன்றைக்கு மனித வாழ்க்கை எல்லாமே அப்படித்தான். இதயத்துக்கு ஏற்ப, கண்களுக்கு ஏற்ப, காலங்களுக்கு ஏற்ப, மனிதர்களுக்கு ஏற்ப, சூழ்நிலைகளுக்கு ஏற்ப, உலகத்துக்கு ஏற்ப இந்த உடைகளை மாற்றிக் கொள்ளுகிறோம். இந்த வஸ்திரத்தில் இருக்கிற மேன்மை என்ன? வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மக்கள் எல்லாம் சுகமானார்கள். இதனாலே அந்த வஸ்திரத்திலே தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேற்றினார்கள். அந்த வார்த்தை படிக்கிறேன், கேளுங்கள். அவர் அந்த வார்த்தை என்னாகமம், நீ அவர்களுக்கு சொல் என்றார். தேவனாகிய கர்த்தர் மோசேயத்திலே பேசி நீ ஜனங்களுக்கு சொல் என்றார். எப்படி இருக்க வேண்டுமா? அதாவது சோரம் போகிற உங்கள் இதயம். நீங்க அது உண்மை அல்லவா? மனம் ஒரு குரங்கு. அது சாதாரண குரங்கு இல்ல, சாராயம் குடிச்ச குரங்கு. அடிக்கடி நம்மை மாற்றிக்கொண்டு இருக்கிறது. ஒரு நாள் ஒரு மாதிரியான வாழ்க்கை, இன்னொரு நாள் இன்னொரு மாதிரியான வாழ்க்கை. காலங்கள் மாறும்போது, சூழ்நிலைகள் மாறும்போது, உலகங்கள் மாறும்போது நம்மை மாற்றிக் கொள்ளுகிறோம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த 21ஆம் நூற்றாண்டில உலகமே இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் புதிய 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 நவீன உடைகள், இல்ல நவீன கலாச்சாரங்கள், திருச்சபைகள் கூட இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. அன்றைக்கு இருந்த பக்தி, அந்த நீதி, உடை, அலங்காரங்கள் இன்றைக்கு எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது. அதற்கேற்ற போல விசுவாச போதனைகள் போதிக்கிறவரே வித்தியாசமா இருக்கிறார். உலகத்துல பார்க்கலாம், போதிக்கிறவரே டிஷர்ட் போட்டு அவர் வித்தியாசமா இருக்கிறார். நீண்ட முடி, மாடர்ன் ஸ்டைல்ல இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டு அன்புதே பிள்ளையே, சோரம் போகிற உங்கள் இதயத்துக்கு உங்கள் கண்களுக்கும் ஏற்க நடவாமல். அன்புதே பிள்ளையே, இஸ் a cunning trick played by the devil in the presence of God. பல நேரங்களிலே இது நம்மை தேவ சமூகத்திலேயே நம்மை ஏமாற்றுகிறது. அநேகரை பார்க்கிறேன், திருச்சபைக்கு அநேகர் திருவிழா எடுத்த பிறகு குடிக்கிறார்கள். ஒரு உணர்வே இல்லை. காலை திருச்சபைக்கு வருகிறார்கள், திருவிழக்கிறார்கள், மாலையிலே களியாட்டம், சினிமா தியேட்டர், கேளிக்கை, நண்பரோட உல்லாசம். எத்தனை பெரிய மோசமான வாழ்க்கை. வேதம் சொல்லுகிறது, உங்கள் இதயத்திற்கும் உங்கள் கண்களுக்கும் ஏற்க நடவாமல். அது சொல்றாரு, அதை பார்த்து, எதை பார்த்து? என் வார்த்தைகளை பார்த்து, என்னுடைய செய்தி, என்னுடைய வசனத்தை பார்த்து. இரண்டாவது, கர்த்தரின் கற்பனைகளின்படி எல்லாம் நினைத்து அவைகளின்படி எல்லாம் செய்யும்படிக்கு அது உங்களுக்கு தெளிவாய், அது உங்களுக்கு நோக்கமாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஒரு 5 குறிப்புகளை நான் வேகமாய் சொல்ல விரும்புகிறேன். வஸ்திரத்தில் உள்ள மேன்மை. அந்த வஸ்திரத்தில் என்ன மேன்மை இருக்குன்னு சொன்னால், வேதம் சொல்லுகிறது, அன்பானவர்களே, வஸ்திரம் என்று சொல்லுவது அதிகாரம். இதைத்தான் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 15:27, 26ஆம் வசனத்தை சேர்த்து வாசிக்கிறேன். சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோடு கூட திரும்பி வருவதில்லை. சாமுவேல் சவுலை பார்த்து, நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தாய், நீ இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிராதபடிக்கு கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்றான். இது ஒரு தீர்க்கதரிசியின் வார்த்தை. அப்பொழுது 27ஆம் வசனம், போகும்படி சாமுவேல் திரும்புகிற போது சவுல் அவன் சால்வையின் தொங்கலை பிடித்து கொண்டான், அது கிழிந்து போயிற்று. படிக்கிறேன், சால்வையின் தொங்கலை பிடித்து கொண்டான், அது கிழிந்து போயிற்று. இங்க நான் சொல்ல வந்த சத்தியம் என்னவென்றால், சவுல் அவன் சால்வையின் தொங்கலை பிடித்து கொண்டான். அப்படியானால் அந்த சால்வையிலே ஒரு அதிகாரம் இருக்கிறது என்பதை சவுலுக்கு நன்றாய் தெரியும். வஸ்திரத்தின் ஓரம் என்று சொல்வது திருமறையிலே பல இடங்களிலே அதிகாரத்தை பயன்படுத்துகிறது. அந்த பெண், பெரும்பாலுள்ள ஸ்திரீ, வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாகிலும். இது என்ன தெரியுமா? என்னாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துடைய அந்த மேன்மை. என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே தேவன் சொன்ன வார்த்தை, நீ எப்படி செய்ய நீ அதாவது தெளிவாயிரு, அதை செய், அப்படியே அதை நடத்து. அடுத்து 40ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, அதாவது நீங்கள் அதை செய்து. அப்படியானால் தேவனுடைய வார்த்தை இந்த அவர் சொல்லுகிற வஸ்திரம் மாத்திரம் அல்ல, எதையெல்லாம் சொல்லுகிறாரோ அதெல்லாம் ஒரு ஆசீர்வாதம் உண்டு. நீங்க மக்களுக்கு அது புரிவதில்லை. இப்படி இருக்க வேண்டுமா, இப்படி இருக்க வேண்டுமா,
இப்படி இருக்க வேண்டுமா? அன்னைக்கு என்னாகர்த்தம் புஸ்தகத்துல அந்த மேன்மை புரியவில்லை. இப்படி வஸ்திரம் இருக்க வேண்டும், அதுல தொங்கல் இருக்க வேண்டும், அதுல ஒரு இளநில நாடா இருக்க வேண்டும், அதுல வஸ்திரத்தின் ஓரங்களிலே இப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்க வேண்டும். அது சொல்லும் போது அன்றைய மக்களுக்கு இது புரியவில்லை. ஆனால் அன்புடைய பிள்ளையே, அந்த பெரும்பாலான ஸ்திரீக்கு அது புரிந்தது. இது சவுலுக்கு புரிந்தது. அதுதான் மேன்மை. அவன் சொன்னான், அவன் வஸ்திரத்தின் தொங்கலை பிடித்து கொண்டான். அப்படியானால் என் அன்பு தேவ பிள்ளையே, இதனால நீங்க நினைக்கலாம், தேவனுடைய பல அற்புதங்களுக்கு, தேவனுடைய பல அதிசயங்களுக்கு, தேவனுடைய பல ஆசீர்வாதங்களுக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய சில செயல்முறைகள் உண்டு. திரும்ப சொல்லுகிறேன், அந்த அற்புதம் துணியில் அல்ல, தேவனுடைய வார்த்தையில். அவர் சொன்னார், இப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும். அதாவது அங்கே சொல்லப்பட்ட இன்னொரு குறிப்பு, அதுல 5 முடிச்சுகள் போட வேண்டுமா. அந்த 5 முடிச்சுக்கள் என்பது 5 ஆகமங்கள் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். அப்படியானால் அற்புதங்கள் வார்த்தையிலே, அதிசயங்கள் வார்த்தையிலே. ஒரு 6 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நம்பர் ஒன், அந்த வார்த்தையோடு உங்களுக்கு இருக்கிற நெருக்கம். அற்புதங்களை நீங்கள் பெற வேண்டுமானால் முதல் குறிப்பு ரிலேஷன்ஷிப் வித் காட். தேவனோடு கூட இருக்கிற அந்த உறவு. அந்த பெண் சொன்னால் வஸ்திரத்தின் ஓரத்தை. திரும்ப நினைப்பூட்ட விரும்புகிறேன். சவுல் சாமுவேலின் வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டான். வஸ்திரம் என்பது முதலாவது குறிப்பு, தேவனோடு இருக்கிற அந்த உறவு. என்னாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம், அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது, நீங்கள் முதலாவது அதை பார்த்து, எதை பார்த்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஓரங்களிலே தொங்குகிற அந்த காரியங்களை பார்த்து, வஸ்திரங்களின் ஓரங்களில் தொங்கலை உண்டாக்கி, வஸ்திரங்களின் ஓரத்தில் இருக்கிற தொங்கலை உண்டாக்கி. அடுத்த வார்த்தை நன்றாக கவனிக்க வேண்டும், கவனமா கேட்டதான் புரியும். 39ஆம் வசனத்துல அதை பார்த்து. அப்படியானால் அன்பு பிள்ளையே, there must be a relationship with God. தேவனோடு இருக்கிற அந்த உறவுதான் உங்களுக்கு அற்புதங்களை செய்யும். தேவனோடு இருக்கிற அந்த உறவுதான் உங்கள் வாழ்க்கையில மாற்றங்களை செய்யும். முதல் குறிப்பு, அற்புதங்களை நீங்கள் பெற வேண்டுமானால், அதிசயங்களை நீங்கள் பெற வேண்டுமானால், இன்றைக்கு மக்கள் நினைக்கிறாங்க, அங்கே போன அதிசய அற்புதம், இங்கே போன அற்புதம். இல்லை, அற்புதங்களுக்கு முதல் குறிப்பு, நான் ஒரு 5 குறிப்புகளை வேகமாய் சொல்லுகிறேன். நம்பர் 1, the relationship with God. இரண்டாவது குறிப்பு, the requirement of before God. தேவனுக்கு முன்பாக தேவன் எதிர்பார்க்கும் சில அடிப்படை தன்மைகள். what God required. முதல்ல சொன்னேன் ரிலேஷன்ஷிப், இரண்டாவது ரெக்யர்மெண்ட், மூன்றாவது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், தேவன் கொடுத்திருக்கிற பொறுப்புகள், ரிடெம்ப்ஷன் பை காட். அதிலிருந்து தேவன் கொடுக்கிற ஒரு அற்புதம். இந்த 4 காரியங்களை திரும்ப சொல்லுகிறேன். அதனால தேவன் செய்கிற ஒன்று. முதல் குறிப்பு சொன்னேன், the relationship with God. இரண்டாவது the requirement, தேவன் எதிர்பார்க்கிற அந்த எதிர்பார்ப்புகள். மூன்றாவது the responsibilities. இந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனமாய் கேட்க அன்பாய் கேட்கிறேன். முதலாவது தேவனுடைய அந்த உறவு. உறவு இல்லாமல் அற்புதங்கள் இல்லை, உறவு இல்லாமல் ஆசீர்வாதங்கள் இல்லை, உறவு இல்லாமல் எதுவுமே இல்லை. இந்த ஜனங்கள் நன்மைகளை விரும்புகிறார்கள், ஆனால் நன்மைகளை சொந்தக்காரரை விரும்புவதில்லை. நன்மைகளை விரும்புகிறார்கள், ஆனால் நன்மைகளுக்கு சொந்தக்காரரை இன்றைக்கு மக்கள் விரும்புவதில்லை. மிகுந்த துக்கமான ஒன்று. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அதை, அதாவது உங்கள் இதயத்திற்கும் உங்கள் கண்களுக்கும் ஏற்க நடவாமல். ஆரம்பத்திலே சொன்னேன். இரண்டாவது the relationship with God. அது சொல்லப்பட்டிருக்கிறது, அதை நீங்கள் பார்த்து. எதை பார்த்து? கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் நீங்கள் பார்த்து. அவருடைய கருத்து என்னவென்றால், தேவனோடு இருக்கிற அந்த நெருக்கமான உறவு. நீங்கள் யார் என்பதையும், தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம் என்ன என்பதையும் சற்று நினைவு அன்பை கேட்கிறேன். நீங்கள் யார்? தேவன் சொல்கிறார், நீங்கள் என்னுடைய புத்திரர். அந்த வார்த்தையை படிக்கிறேன், கேளுங்கள். அந்த வார்த்தையை இஸ்ரவேல் புத்திரிடத்திலே பேசி, நீங்கள் யார் என்பது உங்களுக்கு ஒரு பெரிய மேன்மை அல்லவா? அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு உங்களை என்னை அவர் கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பெரிய மேன்மை, எத்தனை பெரிய ஸ்லாக்கியம், எத்தனை பெரிய உயர்வு. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. என்னுடைய முதல் குறிப்பு, இந்த வேத புஸ்தகத்துல தேவனுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. ஏறக்குறைய 613 கட்டளைகளை தேவன் கொடுத்திருக்கிறார்.
613 கட்டளைகள். அதுல 365 கட்டளைகள் செய்யாதே, நாட். 348 கட்டளைகள் செய். திரும்ப சொல்லுகிறேன், இந்த வேத புஸ்தகத்துல 613 கட்டளைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டிலும். அதுல 365 கட்டளைகள் செய்யாதே, செய்யாதே, டு நாட். அடுத்து 245 கட்டளைகள் செய் 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 என்பது. இன்றைக்கு மனிதர்கள் ஆண்டோட ரெண்டையும் விட்டுட்டாங்க. செய்யாதே என்பதை விட்டு விட்டார்கள், செய் என்பதை விட்டு விட்டார்கள். ஆங்கிலத்தில் சொல்வார்கள் sin of omission, செய்ய தவறினது, sin of commission, செய்ய வேண்டியது. இன்னைக்கு ரெண்டுமே நம்முடைய ஆண்டோட பிள்ளைகள் அதுல சரியா இல்லாதனாலதான் அற்புதங்கள் இல்லை. நான் படித்த மத்தேயு சுவிசேஷத்துல அவர் அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொடும்படி வேண்டிக் கொண்டார்களாம். உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை அந்த பெருமாளுடைய ஸ்திரியின் வாழ்க்கையை பார்த்திருப்பார்கள். இன்னைக்கு என்னுடைய செய்தி என்னவென்றால், ஆண்டவரை நீங்கள் நோக்கி பார்க்கும் போது அவரோடு அந்த the touch of God, the relationship with God, தேவனோடு கூட அந்த நெருக்கம் உங்களுக்குள்ள வரும்போது என் அன்புடைய பிள்ளையே உடைய வாழ்க்கை மாறும். 4 காரியங்களை முதல்ல சொல். நம்பர் ஒன் the relationship with God, தேவனோடு உள்ள அந்த நெருக்கம். அந்த வார்த்தையை படிக்க கேளுங்கள். அதாவது நீங்கள் அதை பார்த்து. இரண்டாவது தேவன் சொல்கிறார் அதை நினைத்து. இரண்டாவது அது 2 சொல்லுது, நினைத்து. அடுத்து செய்து. அடுத்து பார்த்து. திரும்ப திரும்ப அந்த வார்த்தை வருகிறது, பார்த்து. 31 வசனத்துல 4வது வரி பார்த்து. அடுத்து நினைத்து. அடுத்து இன்னொரு முறை செய்து. இன்றைக்கு ஜனங்கள் ஆண்டு எதிர்பார்க்கிற ஒன்று, முதலாவது அதை பார்த்து என்று சொல்லுகிற அந்த வார்த்தையின் பொருள் என்னவென்றால் ஒரு தொடர்பு, ஒரு நெருக்கம், ஒரு ஐக்கியம். இதைத்தான் எபேசியர் 1 அதிகாரம் முழுக்க வாசிக்கிறோம். இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஏவு. எனக்கு அனைவரும் நினைக்கிறாங்க கிரியைகள், அதாவது கிரியைகளால ரட்சிப்பு உண்டா? இல்லை. ஒரு பரிசுத்தர் அப்படி சொல்லுகிறார், salvation is not keeping the rules but rest in God's word. ரட்சிப்பு என்பது சட்ட பிரமாணங்களை செய்வதல்ல, அதல்ல ரட்சிப்பு. தேவனுடைய வாக்கு தத்தங்களிலே இளைப்பாறுவது, ரெஸ்ட் இன் காட்ஸ் வேர்ட். இன்றைக்கு தேவன் சொல்ற வார்த்தை, நீ அதை பார்த்து. இரண்டாவது அதை நோக்கி. இரண்டாவது அதை செய்தது. 3வது சொன்னார், நடவாமல், பார்க்காமல், செய்யாமல். இதைத்தான் சங்கீதம் வாசிக்கிறோம், துன்மார்க்கர் வழி நடவாமல், பாவிகள் நிற்கிற இடத்தில் நிற்காமலும். அப்படியானால் அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை டு நாட். அடுத்து ஒரு டு சொல்லுகிறார், இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன். இரண்டாவது குறிப்பு என்னவென்றால் God's requirement, தேவன் எதிர்பார்க்கிற ஒன்று என்ன? அன்பான தேவ பிள்ளைகளே, யோவான் சுவிசேஷம் 16 அதிகாரம் 13 வசனம், what God require. Number 1, the relationship of God. Number 2, the requirement of God. தேவனுடைய அந்த எதிர்பார்ப்பு என்ன? யோவான் சுவிசேஷம் 16 அதிகாரம் 13, 15. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது what God require. தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? வார்த்தையை கேள், வார்த்தையை கவனி, வார்த்தையை கீழ்ப்படி. அடிக்கடி இந்த வார்த்தையை எங்க எண்ணாமத்துல சொல்லுவார், பார்த்து, நோக்கி, செய்து. அப்படினால் தேவன் சொல்லுகிறார், அந்த அவர் வரும்போது உங்களை நடத்துவார். இரண்டாவது அறிவிப்பார். மூன்றாவது 14 வருஷத்துல மகிமைப்படுத்துவார். நீங்கள் நோக்கி பார்க்கும் போது ரெக்வயர்மெண்ட் ஆஃப் காட், அவர் சொல்லுகிற அந்த தேவனுடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால், நம்பர் 1, அந்த வசனம் சொல்லப்படுது சத்தியம். 16 அதிகாரம் 12 வசனம், 13 வசனம் சத்தியம். இன்னைக்கு சத்தியத்தை விரும்புகிற மக்கள் மிக குறைவு, சத்தியத்தை கேட்கிற மக்களும் குறைவு, சத்தியம் பேசுகிற சபைகளும் மிக குறைவு. இந்த கால என்னுடைய அனுபவங்களிலே 1/2 நூற்றாண்டுக்கு மேலாக சத்தியம் பேசுகிற மக்கள் குறைவு. இது தொலைக்காட்சியிலே பாருங்கள், விளம்பரங்கள், ஆடம்பரங்கள், தீர்க்க தரிசனங்கள், அல்லவிட்டால் நயவசனிப்பான காரியங்கள், பல விதங்களிலே இதை பிரபலப்படுத்துகிறார்கள். குறிக்கோள் வேறு. வேறும் சொல்கிறது, தேவனுடைய அற்புதங்களை பெற வேண்டுமானால் நம்ம ரெக்வயர்மெண்ட் ஆஃப் காட் சத்தியம். அந்த வார்த்தை திரும்ப திரும்ப சொல்கிறேன், சத்தியம். அடுத்து திரும்ப 14 வசனத்துல 14 வசனம் அவர் சொல்லுகிறார்,
என்னுடைய எடுத்து அவர் உங்களுக்கு அறிவிப்பார். 15ஆம் வசனத்துல கூட 15ஆம் வசனம், அவர் என்னுடைய எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார். அப்படியானால் அவருடைய காரியங்களில ஒரு நாட்டம். எளிமையா சொல்வேனால் the requirement of God, சத்தியம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, நீ செய்கிற எல்லா காரியங்களிலேயும் ஒரு சின்ன காரியங்கள் சொல்ல விரும்புகிறேன். அதாவது தேவனுடைய அந்த வார்த்தையில, என்னுடைய சத்தியத்தில, என்னுடைய உண்மையில, என்னுடைய நீதியில நிலைத்திருப்பாயானால் உன்னிலே அற்புதம், உன் மூலமாய் அற்புதம். அந்த வஸ்திரத்தின் தொங்க ஆசீர்வாதம் இதுதான் சத்தியம். பழைய ஏற்பாட்டில் தேவன் சொன்னார், அதை புதிய ஏற்பாட்டிலே இரட்சகர் இயேசு செய்தார். அதை கவனித்து பாருங்கள். என்னாகமத்தின் புஸ்தகம் அந்த 16ஆம் அதிகாரத்தினுடைய அந்த வார்த்தையை இரட்சகர் இயேசு பூமியிலே அவர் நடப்பித்தார். எனவேதான் இந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு எல்லாரும் சுகமானார்கள். இப்ப நான் சொல்வது வஸ்திரத்தை மட்டுமல்ல, வார்த்தைகளே வல்லமை, அவருடைய செயலிலே வல்லமை, அவருடைய கிரிகளே வல்லமை. நம்பர் 1, the relationship with God, தேவனுடைய இருக்கிற அந்த உறவு அற்புதங்களை செய்யும். இரண்டாவது, requirement of God, தேவனுடைய அந்த எதிர்பார்ப்பு. என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். என்னிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்றை உங்களிடத்தில் எதிர்பார்ப்பதில்லை. உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்றை என்னிடத்தில் ஆண்டு எதிர்பார்ப்பதில்லை. டிஃபரெண்ட் எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்புகள் உண்டு. என்னை கேட்டுக்கொண்டு அன்பு பிள்ளையே, வாட் காட் ரெக்வயர், உன்னிடத்துல எதிர்பார்க்கிற சில காரியங்கள் உண்டு. தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, அந்த எதிர்பார்ப்பை நீ செயல்படுத்தும் போது உன் வாழ்க்கை மாறும், உன் எண்ணங்கள் மாறும், உன் சுபாவங்கள் மாறும், எல்லாமே மாறும். உன்னுடைய நீண்ட கால பிரச்சனைகள் மாறும், 18 ஆண்டு கால பிரச்சனைகள் மாறும். நம்பர் 1, the relationship with God. நம்பர் 2, the requirement of God. தேவன் எதிர்பார்க்கிற காரியம். என்னைக்க கேட்டிருக்கிறீங்களா? ஆண்டவரே, என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறீர்? என் வாழ்க்கையில், என்னுடைய ஊழியத்தில், என் குடும்பத்தில், என்னுடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் வாட் காட் ரெக்வயர். இந்த பூமியில எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு இருக்கிறது. பிள்ளைகளுக்கு எதிர்பார்ப்பு இருக்கிறது, ஒரு கணவனுக்கு எதிர்பார்ப்பு இருக்கிறது, ஒரு மனைவிக்கு எதிர்பார்ப்பு இருக்கிறது. இந்த உலகத்தில் எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு இல்லாத ஜனங்களே இல்லை. தேவன் சொல்கிறார், ஐ require something. ஒரு வேலைக்கு செல்ல வேண்டும். There is some requirement. இந்த பூமியில எல்லாருக்குமே ஒரு அடிப்படை தன்மைகள் தேவை. ஆனால் தேவன் சொல்கிறார், நான் எதிர்பார்ப்பதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், என்னை பார்த்து, என்னை நினைத்து, நான் செய்வதை நீ செய்து, அது மட்டுமல்ல என்னையே நோக்கிப்பார். The requirement of God. மூன்றாவது the responsibility. தேவன் எதிர்பார்க்கிற ஒன்று. அவர் சொல்கிறார், கவனியங்கள், இது உள்ளேயும் செய்யப்பட வேண்டும், வெளியேயும் செய்யப்பட வேண்டும். அந்த வஸ்திரங்கள் உள்ளேயும் செய்யப்பட வேண்டும், வெளியே செய்யப்பட வேண்டும். ஒரு வார்த்தை படிக்கிறேன், கவனிங்க. இது எங்கே ஆரம்பிக்கிறது? உள்ளே ஆரம்பிக்கிறது. ஒரு ஆங்கிலத்துல பழமொழி, what we do on the outside always begin on the inside. What we do on the outside, it always begin on the inside. எது வெளிப்புற தோற்றத்திலே நாம் வெளிப்படுத்துகிறோமோ அது உள்ளாய் ஆரம்பிக்கிறது. எனக்கு அனைவரும் இப்படி சொல்லுகிறாரு, தேவன் உள்ளத்தை பார்க்கிறாரு, வெளித்தோற்றத்தை பார்க்க, இப்படி சொல்லி சொல்லி தங்களை ஏமாற்றிக் கொள்கிற ஊழியர்கள் ஏராளம். It's a cunning trick played by the devil. சத்துருடைய ஒரு தந்திரமான ஒரு காரியம். திரும்ப சொல்லுகிறேன், what we do on the outside, நாம் வெளிப்புறத்தில் என்ன செய்கிறோமோ it always begin in the inside. இந்த உலகத்திலே பேசுகிறேன், ஊழியம் செய்கிறோம், இதெல்லாம் வெளிப்புறமான காரியங்கள். it started inside. 73ஆம் ஆண்டிலே எனக்குள்ள ஆரம்பித்தது. எப்படி ஆகிலும் அவனுடைய வார்த்தையை சொல்ல வேண்டும், ஆண்டவருக்கு பயனுள்ள பாத்திரமா இருக்க வேண்டும். வெறுங்கையனாய் பரலோகத்தில் இருக்கக்கூடாது. எதை இழந்தாலும் பரவாயில்லை, கிறிஸ்துவை இழக்கவே கூடாது. என் அன்புடைய பிள்ளையை, இதைத்தான் ஆண்டவர் மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். அதாவது திரும்ப திரும்ப நீ செய்கிற எல்லா காரியங்களும் எல்லாமே உள்ளிருந்து ஆரம்பிக்கிறது. ஒரு பொய் உள்ளிருந்து ஆரம்பிக்கிறது, ஒரு ஏமாற்றுதல் உள்ளிருந்து ஆரம்பிக்கிறது, ஒரு இச்சை உள்ளிருந்து ஆரம்பிக்கிறது. இது வந்தாலும் இட் ஸ்டார்ட் இன்சைட். இதைத்தான் மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது, மனுஷருடைய இருதயங்களுக்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலைபாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காமவிகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும்,
மதியிடம் புறப்பட்டு வரும். வேர் இட் ஸ்டார்ட்ஸ், திரும்ப சொல்லுகிறேன் இந்த வார்த்தை, பொல்லாத சிந்தனை, விபச்சாரம், வேசித்தனம், கொலைபாதைகள், களவு, பொருளாசை, சீட்டிங், துஷ்டத்தனங்கள், கபடு, மாய்மாலமான வாழ்க்கை, காமவிகாரம், வன்கண், தூஷணம், பெருமை, மதியேடு, இதெல்லாம் இட் ஸ்டார்ட்ஸ் இன்சைட். அது உள்ளே இருந்து ஆரம்பித்து தான் வெளியே வருகிறது. எனவேதான் ஆண்டவர் சொன்னார், இவைகளே உங்களை தீட்டுப்படுத்தும். 23ஆம் வசனம், பொல்லாதவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு உங்களை தீட்டுப்படுத்தும். அதர் வேர்ட், இட் பொல்யூட் யுவர் லைஃப், இட் ஸ்பாயில் யுவர் லைஃப். எனவே தேவன் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை என்னவென்றால், முதல்ல சொல்ல ரெக்யர்மெண்ட் ஆஃப் காட், வார்த்தை. மூன்றாவது ரெஸ்பான்சிபிலிட்டி, உங்களுக்கு இருக்கிற பொறுப்பு என்னவென்றால் பி அவேர் ஆஃப் இட். அன்பான தேவ பிள்ளையே, உங்களுடைய உள்ளத்துல இருக்கிற நிலைகள் என்ன, உங்களுடைய வேறு எப்படிப்பட்டது, உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது, இதெல்லாம் திரும்ப திரும்ப இந்த வார்த்தை சொல்கிறது, உள்ளே இருந்து புறப்பட்டு. எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் இன்சைட். அதாவது வாட் we do on the outside, it always begin inside. எது வெளி தூண்டுகிறதோ அது உள்ளே இருக்கிறது. எனக்கு புரியல, இதை வச்சுதான் நிறைய பேர் பிரசங்கம் பண்றாங்க, பாடுறாங்க, ஆடுறாங்க, அலுவலியா பண்றாங்க, அந்நிய பாஷெல்லாம் பேசுறாங்க. பட் இட் இன்சைட் டர்ட்டி. உள்ளே நான் சொன்னது மாதிரி தூஷணம், கபடு, வன்முறை நிறைய இருக்குதாங்க, பொருளாசை, அடுத்து துஷ்டத்தனம், கபடு, காமவிகாரம், பெருமை, பட் எல்லாமே இன்சைட். அதுதான் வெளிப்புறத்துல தோற்றம் அளிக்கிறது. நான்காவது குறிப்பாக நான் சொல்ல விரும்புகிறேன், அந்த இதை செய்யும் போது ஒரு பெரிய மீட்பை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். திரும்ப ரிடெம்ப்ஷன் ஆஃப் காட், அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன், கேளுங்கள். என்னாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம். அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது, ஒரு பெரிய மீட்பை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு வைத்திருக்கிறார். The redemption of God. ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, கர்த்தர் எங்கள் கண்களுக்கு முன்பாக எகிப்தின் மேலும் பார்வோன் மேலும் அவன் குடும்பம் அனைத்தின் மேலும் கொடிதான பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் விளங்க பண்ணினார். தாம் தம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கும் எங்களை அழைத்து கொண்டு வந்தார். அதை கொடுக்கும்படி எங்களை அவிடத்திலிருந்து புறப்பட பண்ணினார். அடுத்த வார்த்தை, இந்நாளில் இருக்கிறது போல நம்மை உயிரோடு காப்பதற்கும் எந்நாளும் நன்றாய் இருப்பதற்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து இந்த கட்டளை எல்லாம் செய்ய கர்த்தர் நம்ம கட்டளையிட்டார். என சொல்ல வந்த அந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியும் போது, அவர் சொன்ன அந்த கற்பனையில் கீழ்ப்படியும் போது, இப்படி செய், இதை உண்டாக்கு, வஸ்திரம் எப்படி இருக்க வேண்டும், தொங்கல் எப்படி இருக்க வேண்டும், அதனுடைய நாடாக்கள் இப்படி இருக்க வேண்டும், அதனுடைய முடிச்சுக்கள் இப்படி இருக்க வேண்டும். ஒருவேளை படிப்பதற்கு அது பைத்தியக்காரத்தனமாய் தோன்றலாம், ஆனால் அதற்குள்ளேயும் தேவன் ஒரு வல்லமை வைத்திருக்கிறார். அந்த வார்த்தையை என்னாகமத்தின் புஸ்தகம் அந்த 16ஆம் அதிகாரத்துல 41ஆம் வசனத்தை திரும்ப உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். என்னாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். அப்போது அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுவேன். யோசித்து பாருங்கள், வஸ்திரங்களுக்கும் புறப்பட பண்ணுவதற்கு என்ன தொடர்பு இருக்கிறது? அவர் சொல்கிறார், இப்படி செய். ஒருவேளை திருமறை இருந்தா ஸ்கிரீன்ல பாருங்க, 16ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம், சொல் என்றார், அடுத்து செய் என்றார், அடுத்து அப்படி இருக்க வேண்டும் என்றார், அடுத்து இப்படி பார்ப்பீர்களாக என்றார். 40 பார்ப்பீர்களாக. அடுத்த வார்த்தை சொல்கிறார், இதை செய்யும் போது நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுவேன், நானே கர்த்தர், உங்கள் தேவனாய் கர்த்தர் என்று சொல். இங்க சொல்லப்பட்ட வார்த்தை the redemption of God. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையே, நம்பர் 1, தேவன் அற்புதம் செய்ய வேண்டுமானால் முதல் குறிப்பு ரிலேஷன்ஷிப் வித் God, தேவனோடு இருக்கிற அந்த நெருக்கம் உறவு. இரண்டாவது ரெக்யர்மெண்ட், எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்புகள். எதிர்பார்க்கிற முடிவு தருவார், ஆனால் அவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற வேண்டும். மூன்றாவது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு, இதை செய், நோக்கிப்பார், தெரிந்து கொள், சொல், போ. இதெல்லாம் அவனுக்கு கொடுத்திருக்கிற அந்த பொறுப்பு. என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பை விளைவு என்ன? ரிடம்ஷன், ஒரு பெரிய மீட்பு, ஒரு பெரிய வாழ்வு.
நான் சொன்னது போல உபாகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல நிறைய வாக்கு சொன்னார். உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன், பாலும் தேன் ஊட தேசம் உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன், உன்னை விடிப்பேன். இதே வசனத்துல என்னாகமம் 15:41 சொல்லுகிறார், நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுவேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, எகிப்து சொல்லும் போது பாவம், அசுத்தம், அஞ்ஞானம், வேதனை, கண்ணீர், கசப்பு, பாடுகள், நிந்தை, அவமானம். ஆனால் தேவன் சொல்கிறார், நான் உங்களை அதிலிருந்து புறப்பட பண்ணுவேன். இன்று கண்ட எகிப்தியனை நீங்கள் என்றுமே காண்பதில்லை. இந்த நாளிலே என் அன்பு பிள்ளையே, என்னாகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தை திரும்ப வாசிக்க அன்பை கேட்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு விளங்கவில்லை என்றால், புரியவில்லை என்றால், என்னாகமம் 15ஆம் அதிகாரம் 38 41 வசனங்கள் வாசிக்க தயவாய் கேட்கிறேன். வஸ்திரத்தின் வல்லமை. அப்படியானால் உன் வாழ்க்கையில ஒரு தேவன் நீ ஒன்று செய்யும் போது அதுல வல்லமை வெளிப்படும். உங்களுக்கு தெரியாது, உலகத்துக்கு தெரியும். திரும்ப சொல்கிறேன், ஒரு சவுலுக்கு தெரியுது சாமுவேலுடைய வஸ்திரத்தில் இருக்கிற வல்லமை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, எலியாவினுடைய அந்த வஸ்திரத்தில் இருக்கிற வல்லமை எலிசாவுக்கு தெரிந்தது. எனவே வஸ்திரத்தில் அல்ல, நம்முடைய வாழ்க்கையின் செயல்பாடுகள், தேவன் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்புகள். இந்த நாளிலே இந்த 4ஐயும் திரும்ப நிலைப்பட்டு விரும்புகிறேன். ரிலேஷன்ஷிப், தேவனோடு இருக்கிற அந்த உறவு, பார்த்து, நினைத்து, செய்து. என்னாகும் 15ஆம் அதிகாரத்தில் இந்த வார்த்தை வருகிறது, பார்த்து, நோக்கி, நினைத்து, செய்து. இரண்டாவது, தேவனுடைய நிபந்தனைகள், எதிர்பார்ப்புகள். அந்த எதிர்பார்ப்பு என்னவென்றால் சத்தியம், வசனம், ஆவியானோருடைய உறவு. தேவனோடு இருக்கிற உலகத்துல மிகப்பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? தேவனோடு இருக்கிற தொடர்ச்சியான உறவு. The greatest blessing in the world is the non-stop relationship with God. தேவனோடு இருக்கிற இடைவிடாத அந்த தொடர்பு தான் உலகத்தில் மிகப்பெரிய ஆசீர்வாதம். இந்த ஊழியர்களுக்கும் பல நேரங்களிலே ஊழியர்களாகிய நாம் அந்த தொடரை விட்டு விடுகிறோம். busy with many things. ஊழியங்கள், அலுவலகங்கள், குடும்பங்கள். ஆனால் the greatest blessing in the world, உலகத்திலே மிகப்பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவரோடு இருக்கிற இடைவிடாத நிகழ்கால தொடர் உறவு. மூன்றாவது, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், தேவன் கொடுத்திருக்கிற அந்த பொறுப்பு. அதனை செய்யும் போது, அதை சொல்லும் போது, அதை நீ மக்களுக்கு அறிவிக்கும் போது, ரிடம்ஷன், ஒரு பெரிய வாழ்வு, ஒரு பெரிய வெற்றி, ஒரு பெரிய மீட்பு, ஒரு பெரிய சமாதானம். தேவன் தாமே உங்களுக்கும் எனக்கும் இதை கேட்கிற யாவருக்கும் ஒரு வெற்றியை உங்களை புறப்பட பண்ணுவாராக. அடிமைத்தனத்திலிருந்து, ஏழ்மையிலிருந்து, இல்லாமையிலிருந்து, வறுமையிலிருந்து, நோயிலிருந்து, பிசாசன் பிடியிலிருந்து உங்களை புறப்பட பண்ணுவாராக. உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்றைக்கு மோச இடத்துல சொன்னீர், இப்படியெல்லாம் தேவ ஜனங்கள் உடுத்த வேண்டும், அவருடைய வஸ்திரங்களை குறித்து கூட நீர் திட்டமிட்டீர் ஆண்டவரே. யூ டிசைன் லார்ட். அது ஒரு நோக்கம் இருக்கிறது. அது யாருக்கு புரிந்ததோ புரியவில்லையோ, சவுலுக்கு புரிந்தது, எலிசாவுக்கு புரிந்தது, அந்த பெரும்பாலுடைய ஸ்திரீக்கு புரிந்தது. மத்திய 20ஆம் அதிகாரத்துல ஜனங்கள் யாவரும் வஸ்திரத்தில் ஓரத்தை தொடும்படி வேண்டிக் கொண்டார்கள். எஸ் லார்ட். அவள் கிடைத்த அந்த வெளிச்சம், அவள் கிடைத்த வெளிப்பாடு இந்த நூற்றாண்டு வசிக்கிற எங்களுக்கு உண்டாகட்டும். உடைய வார்த்தையின்படியே செய்து, உடைய கற்பனையின்படியே செய்து, அப்படியே கீழ்ப்படிந்து, தேவனே வைத்திருக்கிற மீட்பையும், வைத்திருக்கிற உன்னத ஆசீர்வாதங்களையும், வைத்திருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள இறக்கம் செய்யும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த பொறுப்பை நிறைவேற்ற, அதனால உண்டாகிற மீட்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள, ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் ஒரு மாபெரும் மீட்பை கண்டுகொள்ள சகாயம் பண்ணும். அன்பின் கரங்களிலே தாழ்த்துகிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். என்பது பிள்ளையே, ஒருவேளை நீங்கள் செய்வது உலகத்துக்கு பைத்தியக்காரத்தனமா இருக்கலாம். ஆனால் தேவனுக்கு முன்பாக அது மாபெரும் ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். இந்த நிகழ்ச்சிகளுக்காக ஜெபியுங்கள். முடிந்தால் பல தொலைக்காட்சிகளிலே இது பேசப்படுகிறது, தாங்குங்கள். இதே யூடியூப்லோட கேட்கலாம். இதே செய்திகளை ஸ்டீபன் தேவகுமார் என்று நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா யூடியூப்ல ஒரு 10,700 செய்திகள் இருக்கிறது.
கேளுங்கள், அவனுடைய வார்த்தையை பிரசித்தப்படுத்துங்கள். ஒருவேளை நல்ல பிரசங்கியார எல்லாம் இருக்கலாம், ஆனா இந்த வார்த்தைகளை அநேகருக்கு அறிவியுங்கள். நீங்களே அதை செய்தியாய் பேசுங்கள். கர்த்தருடைய வசனம் யார் பேசினாலும் அது ஆண்டவருக்கு மகிமை. எனவே நீங்களே இதை பேசலாம். God bless you. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04413183330. எங்கள் மின்னஞ்சல் stephen.opendoor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.